வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் லியோவியன் பேக் வித் another travel vlog. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. 2025 நம்மளோட பேஜ் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம போட்ட ரீல், அதாவது நியூ இயர் அன்னைக்கு நைட்டு 10-11 மணிக்கு ஒரு ரீல் போட்டாங்க. அது 3 நாளில் 1 million views டச் ஆகிருக்கு. ஸோ உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப்லேயும் அதே மாதிரி நம்ம போடுற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். இங்கேருந்து ஒரு ஸ்பெஷலான ஜேர்னியை தாங்க இருக்க போகுது. ரீசெண்டாக ஒரு 4 வாரத்துக்கு இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். திருநெல்வேலி ஜங்ஷன் டு கன்னியாகுமரி வரைக்கும் போகிற பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஜேர்னி தாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ டைம் இப்போ கரெக்டாக மார்னிங் 6:45 ஆகுது. இன்னும் 20 மினிட்ஸில் நம்மளோட ட்ரெயின் மூவ் ஆயிரும். நான் டிக்கெட்டும் எடுத்துட்டேங்க. ஸோ கவர் பண்ணணும், இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்காக கவர் பண்ணுன்றதுக்காக வாசலுக்கு வந்துட்டேன். அண்ட் நம்ம ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்க டிக்கெட் கவுண்டர் இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டிபார்ட்டிங் அரைவல் ட்ரெயின்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட திருநெல்வேலி கன்னியாகுமரி வண்டி 56708 7:05 எடுக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ங்க. ஸோ 5ஆம் பிளாட்ஃபார்மில் இருந்தால் டிபார்ட் ஆக போகுது. இன்னும் நமக்கு எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் இருக்குங்க. நாம் ஆக்சுவலி லாஸ்ட் மினிட்டுக்கு தாங்க இங்கே ஜங்ஷனுக்கு வந்து ரீச் ஆனோம். அதாவது 7 மணி ட்ரெயின், 6 மணி 6:10 தாங்க ஜங்ஷன் வந்தோம். ஸோ இங்கே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹாலில், இங்கே வந்து வெயிட்டிங் ஹால் 20 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க 1 மணி நேரத்துக்கு. ஸோ ஒரு ½ அன் ஹவரில் இதெல்லாமே டக்குன்னு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச பேசஞ்சரில் இன்றைக்கி ஒரு வீக் டே, மண்டே மார்னிங். ஸோ க்ரௌடு அந்தளவுக்கு இருக்குமா இல்லையான்றது ஒரு டவுட் தான். பட் கண்டிப்பாக இருக்குங்க. மண்டே மார்னிங்கன்றப்போ ஆஃபீஸ் போகிறவங்களாம் நிறைய பேர் நாகர்கோவில் ஆறு அதுக்கு நடுவில் இருக்கவங்க இறங்குறவங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஆஃபீஸ் போகிற எல்லாருமே சூஸ் பண்ணக்கூடிய வண்டியாக தான் இருக்கும். அதுக்காக தான் அதை எக்ஸ்டெண்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இடம் கிடைக்குதா என்ன ஏதுன்னு பார்ப்போம். அதுவும் அங்கே நிற்கிதுங்க நேஷ்னல் ஃப்ளாக் கலர் கொண்ட இன்ஜின். ஸோ போயிட்டு எங்கே இடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏறலாம். திருநெல்வேலி ஜங்ஷன் எனக்கு தெரிஞ்சு இடம் கிடைக்குங்க. அந்தளவுக்கு இடமே கிடைக்காத அளவுக்குலாம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஏர்லி மார்னிங் கிடையாது, லைக் மார்னிங் டைம் அந்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ரேக்ஸுமே வந்து கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா இங்கே திருநெல்வேலியில் நிறைய ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கிறதுனால ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் இருக்கக்கூடிய மாதிரி தான் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது 5ஆம் பிளாட்ஃபார்மில். இது நான் கன்னியாகுமரி போகிற வண்டி. ஃபஸ்ட்டு நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இதுதான் நம்மளோட இன்ஜினுங்க. 22694 கேப் 1 கேப் 2 ரெண்டுமே போட்டிருக்குங்க. அடிஷ்னல் பிபி காக். ஸோ இந்த இன்ஜின் தான் நம்மளை எனக்கு கூல் பண்ண போகுது. இது எனக்கு தெரிஞ்ச சின்ன ட்ரெயின் தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை கோச்சஸ் இருக்குன்றதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். டெஃபினட்டாக நமக்கு சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பிரச்சனையே இல்லை. இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்திருக்குங்க. எல்லோரும் அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. இந்த ட்ரெயினுக்கு ஆடுது, ஒருத்தருமே ஏறலை. அந்த ட்ரெயினுக்கு மொத்த கூட்டமும் ஏறுறாங்க. செங்கோட்டை வண்டிங்க, கரெக்டு, செங்கோட்டை எக்ஸ்பிரஸ். அதுக்காக தான் இவ்வளோ க்ரௌடு நிற்கிறாங்க. நமக்கு இது இருக்குங்க, இதில் ஏறி ஜம்முன்னு போவோம். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ எங்கே நமக்கு விண்டோ சீட் கிடைக்குது, எங்கே நமக்கு எமர்ஜென்சி சீட் இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட ஏறிக்கலாம். இல்லைங்க அப்படி இருந்தால் கூட கம்பி போட்டு வச்சுருக்காங்க போல். பார்ப்போம். இதோ இங்கே ஒன்று இருக்குது. இப்படி உட்காந்துட வேண்டி தான். இதில் இன்ஜின்லேருந்து 4வது கோச்சுங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இதோ இந்த எமர்ஜென்சி விண்டோ சீட் தான். இங்கே தான் இடம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு எத்தனை பெட்டி இருக்குன்னாவது பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன ட்ரெயின் தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 ட்ரெயின் வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சுருப்பாங்க. அது இங்கே தான் 5th பிளாட்ஃபார்மில். இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் மொத்தம் 12 கோச்சஸ் இருக்குங்க, 12 பாக்ஸஸ் இருக்குது.
ஸோ அதுக்கு அந்த பக்கமாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி போகிற ட்ரெயினுங்க. ஸோ இந்த ஒரே பிளாட்ஃபார்மில் 2 ட்ரெயின் நிற்க வச்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு பெனிஃபிட் ஆகிற விஷயந்தான். பட் ஆனால் கன்ஃபியூஷனும் நிறைய இடத்துல வரும். அது இல்லாமல் மட்டும் தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் மக்கள் வந்து 5ஆவது பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் இருக்குன்னா மறுபடியும் எப்படி இன்னொரு ட்ரெயின் அதே பிளாட்ஃபார்மில் நிற்கும்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. இங்கே ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்கன்னா பிரச்சனை இல்லை. அது தெரியாமல் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆகி ட்ரெயின் மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இந்த சீக்கிரம் பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 12 பாக்ஸஸ் கழிச்சு லாஸ்ட் பெட்டிக்கு வந்துட்டோங்க. மறுபடியும் இங்கேருந்து 4th பெட்டிக்கு போகலாம். ஏன்னா ஒருத்தட்டு நம்ம சீட்டு போட்டு வைக்க சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வேறு எங்கேயா உட்காந்துட்டு அவர் நம்மகிட்ட வார்த்தை கொடுத்துட்டு போகாமல் இருந்தோன்னா நல்லா இருக்காது. நமக்காக வேறு யாரும் உட்கார வரவங்களை கூட வேணான்ட்டு இருந்தாருன்னா அது அவருக்கும் கிட்ட பேராயிரும். ஸோ நம்ம 4வது பெட்டிக்கு போயிடலாம். இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ திருநெல்வேலியிலேருந்து டேரெக்டாக கன்னியாகுமரிக்கு போகுது. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து புனலூர் போகும். புனலூர்லேருந்து மறுபடியும் நாகர்கோவில் வரும். நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி வரும். ஸோ இந்த பேட்டர்னில் தாங்க இது ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளோட கோச் கிட்டே வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டர் போட்டுருக்கும். சார் இங்கே ஒருத்தட்ட நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, அவர் தான் வந்து ஷட்டர் போட்டுட்டு அவரோட பேக் அங்கே வச்சுட்டாரு, யார் வந்தாலும் உட்காராமல் இருக்கணும்னு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இங்கே கடை இருக்குது. இங்கே வந்து ஒரு பொங்கல் வடை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாங்கிட்டேன், 35 rupees. ஸோ அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணுற ரேக். ஆல்மோஸ்ட் ஒரு சீட்டுக்கு ஒருத்தர் கூட இல்லைங்க, அந்தளவுக்கு எம்டியாக இருக்குது. இது மார்னிங் டைமில் வீக் டேஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எந்தளவுக்கு இதை எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்றது இன்றைக்கி ஜென்ரல் நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா ரேக்ஸ்லையுமே வந்து ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டோடு தாங்க இருக்குது. ஸோ வெளியே அதே மாதிரி யூஸ்வலாக எல்லா எக்ஸ்பிரஸ்லேயும் இருக்கிற மாதிரி வாஷ் பேசின் இருக்குது, கண்ணாடி ஹோல்டர், லைட்டெலாம் இருக்குது. பட் ஆனால் லைட் வேலை செய்யுமான்றது தெரியல. அழகான திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த ரெனோவேஷன் எல்லாமே முடிச்சுட்டு எவ்வளோ நல்லா இருக்க போகுதுன்றதை பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக தாங்க இருக்கேன். இன்னும் 5 minutesல நம்ம ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு வாங்கியாச்சு. இந்த விண்டோ சீட் தாங்க பிடிச்சிருக்கோம், சிங்கிள் சீட்டு. எமர்ஜென்சி விண்டோ இருக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வ்ளாக்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் மூவ் ஆகி போயிட்டுருக்குங்க. 5 minutes நின்றதுக்கப்புறமா கிளம்பி போயிட்டுருக்கு. நம்ம வந்து இன்னொரு 5 minutesல எடுத்துருவாங்க. எம்டி ரேக்ஸ் தாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்கும், ஃபுல்லாகவே இப்படி எம்டியாக தான் போகுமான்றதை போக போக பார்ப்போம். ஸோ கரெக்டாக 7:05க்கு நம்மளோட வண்டி மூவ் ஆயிடுச்சுங்க. ஸோ டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி நம்மளோட ஜேர்னியை தொடரலாம். கரெக்டாக சூரியன் உதிக்குதுங்க. செம்ம மார்னிங் வியூ. சூரியனை பார்த்துக்கிட்டே ஜன்னல் சீட்டு, தாமிரபரணி நதி வரப்போகுது. கன்னியாகுமரி நோக்கி போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த ஜேர்னியில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் மேலப்பாளையம். புது ஸ்டேஷனுங்க இது. ஆக்சுவலி புதுசாக லே பண்ணியிருக்காங்க பாருங்கள், எல்லா டைலுமே தெரியுது. மேலப்பாளையம். அந்த சன் ரைஸுக்கும் மேலப்பாளையம்ன்ற போர்டுக்கும் பின்னாடி இருக்கிற இந்த பச்சை பசேர்னு இருக்கிற புல்வெளிக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு அழகுக்கு நடுவில் இந்த கொடுமையை பாருங்களேன். என்னங்க இது, வடன்ற பேரில் 2 இத்தினோண்டு பொட்டு வச்சுருக்காங்க. இது மொத்தமே ஒரு கையளவு தாங்க இருக்குது. மொத்தமாக ஒரு கையளவு தான். இந்த இவ்வளோ இது வந்து எப்படி சொல்கிறதுங்க, மிச்சத்தில் தட்டில் மிச்சம் வைக்கிற அளவு கொடுத்துட்டு 35 ரூபா வாங்கிட்டாங்க.
நம்மளோட வண்டி 106ல போயிட்டு இருக்குங்க. உள்ள இருந்து பாக்குறதுக்கு அது தெரியாதுங்க. ஜன்னல் ஓரத்துல இந்த மாதிரி கம்பி இல்லாம இருக்கவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்னு. டைம் ஆக ஆக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. வேற 108 வந்துருச்சு, 107, 108, 110 கூட வந்துச்சுங்க. ஸோ நல்ல ஸ்பீட் பிக் பண்ணி தாங்க போயிட்டு இருக்காங்க. சிக்ஸ் மினிட்ஸ் டிலேயில் நாங்குநேரி வந்தவங்க. நாங்குநேரியிலேருந்து 1 minute ஹால்ட்லேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. பெருசாக க்ரௌட் ஏறல, இறங்கினவங்க தான் ஜாஸ்தி. ஸோ திருநெல்வேலி டு நாங்குநேரி வரவங்க தான் நிறைய பேர் வந்து இதில் போட் பண்ணியிருக்காங்க போல். ஆல்மோஸ்ட் ஒரு பாக்ஸ்லேயுமே 4 பேர் 5 பேர் தாங்க இருக்காங்க. ஒரு சில பாக்ஸஸில் யாருமே இல்லை. 12 பாக்ஸில் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்ச 50 பேர் கூட இருப்பாங்களான்றது டவுட்டு தான் இன்றைக்கி ஜேர்னி பொறுத்த வரைக்கும். டைம் இப்போ சரி 7:49 ஆகுதுங்க. 7 minutes டிலேயில் வள்ளியூர் வந்திருக்கோம். வள்ளியூர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த காற்றாடி நிறைய இருக்குங்க. ஸோ வள்ளியூர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் டீபோட் பண்ணியிருக்காங்க. ஜாஸ்தியாக யாரும் ஏறின மாதிரி தெரியல. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விண்ட் டர்பைன்ஸ் இருக்குங்க. ஸோ விண்ட் டர்பைன்ஸ்னால் நீங்கள் எங்கே வள்ளியூர் வந்தாலுமே எந்த இடத்த பார்த்தாலுமே உங்களுக்கு விண்ட் டர்பைன்ஸ் நிறைய தெரியும். இங்கேயே பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிறைய இருக்குது. ஸோ நாகர்கோவில், வள்ளியூர், ஆரல்வாய்மொழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விண்ட் டர்பைன்ஸாக தான் இருக்கும். 1 minute ஹால்ட்டில் நம்ம வண்டி எடுக்க போகிறாங்க. ஹார்ன் சவுண்ட் கேட்டுருச்சு. இன்ஃபேக்ட் மூவ் பண்ணிட்டாங்க. நாம இன்னும் நாகர்கோவில் நோக்கி போக போக இந்த மாதிரி ஜாஸ்தியா பக்கத்துல பார்ப்பாங்க. நார்த் பனகுடி வந்திருக்கோங்க. செம்ம அழகா இருக்கு இந்த ஸ்டேஷன். அங்க பாருங்க, இந்த கோவில் படத்துல ஒரு பெரிய சர்ச், அதுதாங்க அது. அங்க ஒரு சர்ச் இருக்கு தெரியுதா, அதுதான். ஸ்டேஷனே ரொம்ப அழகா இருக்குங்க. இன்னும் ஆரல்வாய்மொழி வேற வரப்போகுது, அது இன்னும் அழகா இருக்கும். ஸோ இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் செக்ஷனே வந்து பஸ் லவர்ஸோ ட்ரெயின் லவர்ஸோ எதுல நீங்க டிராவல் பண்ணாலுமே அவ்வளோ அழகா தெரியும். அண்ட் அங்க பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையோட இந்த ஒரு அடர்த்தியான ஒரு மலைக்கு மேல இவ்வளோ டென்ஸான கிளவுட்ஸ் இருக்கு அப்படின்னு. இந்த விண்ட் டர்பைன்ஸு, மலை, அதுக்கு மேல இந்த கிளவுட்ஸு, இந்த ஸ்கை, இந்த செட்டப் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. See you. ஸோ ப்ரோ நம்ம மதுரைக்காரர் தான். இங்கே ஏதோ இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்காரு போல். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தானில் படித்த பையன். இங்கே வந்து இஸ்ரோ இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இன்டர்ன்ஷிப்க்கு போகிறாங்க. நம்ம சேனல் வீடியோ எடுக்கிறதுலாம் பார்த்துட்டு சேனல் பேர் என்ன ஏதுன்னு பேசுகிறப்ப தான் நீங்களும் மதுரை தானா அப்படின்னு பேசி பார்த்தா நம்ம ஏரியாலே பக்கத்தில் இருக்கிற பையனாக இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் அப்போ இப்படி ஒரு தெரிஞ்ச இடத்துல இருந்து தெரியாத நபர்கள் தெரிஞ்ச நபர்களாக மாறுறது ஒரு விதமான புது அனுபவம் தாங்க. ஸோ 1 minute ஹால்ட்டுக்கு அப்புறமா காவல் கிணறுல வந்து கிளம்பியாச்சு. இந்த அழகை பாருங்க, நான் சொன்னது தாங்க. நாகர்கோவில் நோக்கி நம்ம போக போக ஜாஸ்தியா விண்வெல்ஸ் பார்க்கலாம். அண்ட் மலை தொடர்களும் அப்படியே பக்கத்திலே பார்க்கலாம். எனக்கு அப்படியே நான் தேனி பக்கத்துல இருந்து மலைக்கிட்டெல்லாம் போகணும். வாஸ்பிலியான் மலை இருக்கு, அப்புறம் தேனி சைடு எக்கச்சக்கமான வெஸ்டர்ன் காட்ஸோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அது அப்படியே இருக்குங்க. அந்த தம்பி சொன்ன இஸ்ரோ தான் அங்கதான் இருக்குங்க. அதோ பாருங்க, அந்த எட்ஜ்ல மலை மேல அங்கதான் அந்த தம்பி இன்டர்ன்ஷிப் போறாருன்னு நினைக்கிறேன். சரியான லொகேஷன்ல வச்சிருக்காங்களே.
கரெக்டாக 8:10க்கு ஆரல்வாய் மொழி வந்துட்டோங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராக் ஒர்க்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு, பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ சவுத் சைடில் இருக்க எல்லா ஸ்டேஷன்ஸும் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தபடியாக இது இப்போ அடுத்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. 1 மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறம் தோவாலையிலேருந்து கிளம்புறோங்க. இங்கே பெருசாக யாரும் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. இங்கே தனியாக பிரிஞ்சு போகிற லைன் தான் நாகர்கோவில் டவுன் போகிற லைனுங்க. டுவர்ட்ஸ் கேரளா நாகர்கோவில் ஜங்ஷன் வராமல் போகணுன்னா ஒரு சில ட்ரெயின்ஸ் போகும், அது இதில் தான். இந்த ட்ராக்கில் போய் அப்படியே ரைட்டு திரும்பிடுவாங்க. அங்கே உங்களுக்கு நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நாகர்கோவில் டவுன் ஸ்டேஷன் அப்படியே திருவேண்டரம். நமக்கு கன்னியாகுமரி போகிறதுக்கு டுவர்ட்ஸ் த லாஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு நாகர்கோவில் ஜங்ஷன், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தான். அதுக்கப்புறம் நடுவில் எந்த ஸ்டாப்பும் கிடையாது. சப்போஸ் நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து நாகர்கோவில் டவுனுக்கு கேரளா போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இது வழியாக வராது, அப்படியே அங்கேருந்து அந்த ட்ராக்கில் போயிடுங்க. அப்படியே அந்த ட்ராக் வழியாக நேராக போயிடும். நாகர்கோவில் ஜங்ஷன் கரெக்டாக 8:30 மணிக்கு வந்துட்டோங்க. ஸோ ஆன் டைம் நாகர்கோவில் ரீச் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் பிஃபோர் டைமே ரீச் ஆகிட்டோம். அது இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷனுக்கும் நாகர்கோவிலுக்குமே ஒரு 10 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் 25 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே எங்கேயாவது சிக்னல்னாலேயோ இல்லை கிராசிங்னாலேயோ ஏதாவது லேட் ஆச்சுனாலும் இந்த ½ அன் ஹவர்ன்ற டைம் வந்து 10 கிலோமீட்டர்ஸை வந்து ஈஸியாக கவர் பண்ணிடுறாங்க, அட்வான்ஸாகவே வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு ஒரே ஸ்டாப் கன்னியாகுமரி தான். நாகர்கோவில் வந்துருச்சுங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான். பரவாயில்லைங்க, நான் திருநெல்வேலியிலேருந்து இங்கே ரொம்ப கம்மியான க்ரௌடில் வண்டியில் யாருமே இல்லாமல் வந்துட்டோன்னு நினச்சேன். ஆனால் நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் வந்து ட்ரெயினில் ஏறி இருக்காங்க. கரெக்டாக 8:45க்கு 15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறமா நாகர்கோவில் டு கன்னியாகுமரி இந்த வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஒரே ஸ்டாப் கன்னியாகுமரி தாங்க. எத்தனை வாட்டி நம்ம நாகர்கோவில் டு கன்னியாகுமரி வந்தாலும் இந்த டே டைம் சுற்றி இருக்க சீனரியை பார்த்துக்கிட்டே அதுவும் ட்ரெயின் ஜர்னியில் போகிறது ஒரு தனி ஃபீல் தான். அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மோர் தேன் பஸ் ட்ராவல், ட்ரெயினில் செம்ம சீனிக் வியூஸ் கிடைக்கும். இந்த வண்டியோட ஃபேர் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிக்கு சாதாரண கட்டணம் தாங்க. ஒரு அடல்ட்டுக்கு 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த டிக்கெட் எடுத்து 3 மணி நேரத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஆகணும். நீங்கள் நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி வரும்போது கன்னியாகுமரி ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மலை மாதிரி இருக்கும். இந்த மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி இடமே. ஸோ அந்த இடத்துல ஒரு கர்வில் வண்டி அந்த மாதிரி சிக்னலுக்கு நிப்பாட்டியிருப்பாங்க. இல்லை பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸா இல்லை என்ன சிக்னல் என்ன இஷ்யூன்றது தெரியல. பட் எப்போவுமே ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங் ப்ரீஸ் வருங்க. இந்த ஸ்ட்ராங் ப்ரீஸுக்கும் அங்கே தூரத்தில் தெரியல கடலுக்கும் இந்த பச்சை பசேர்னு இருக்கிற இடத்துக்கும் செம்ம அழகான சரியான வைப்பாக இருக்கும். இது வாயால் சொல்கிறத விட நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் இது உணர முடியும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. மக்களே இங்கே பாருங்கள், இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நான் மட்டும்தாங்க இருக்கேன். நாகர்கோவிலேருந்து நான் மட்டும்தாங்க வந்திருக்கேன். நாகர்கோவில் ஒரு 4-5 பேர் ஏறினாங்கன்னு பார்த்தா அவங்க அங்கேயே இறங்கிட்டாங்க, வேறு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு எம்டி கம்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப மாதத்துக்கு கழித்து ட்ராவல் பண்ணுறேன். பட் அப்போல்லாம் வந்து நான் அதை வீடியோ எடுக்கலை, இப்போ அதை நான் கவர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லிட்ரலி நோ ஒன், நாட் ஈவன் 1 பர்சன், ஒருத்தர் கூட இல்லைங்க.
கன்னியாகுமரி வரப்போகுது. பா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்மையாக இருக்குது. காற்று அவ்வளோ சில்லுன்னு அடிக்குது, எல்லா பக்கமும் அந்த ஜன்னல் டம்மு டம்முன்னு அடிக்குது, கதவு அந்த ஃபோர்ஸுக்கு காற்றுக்கு அங்கேயுமா அடிக்குது. நான் மட்டும்தாங்க இருக்கேன் இங்கே. கம்பார்ட்மெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கான பின் ஏதோ ஒன்று இருக்குங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஸ்டாப்புக்கான இந்த செயின் இருக்குது, ஹூக்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், திங்ஸு ஃபோன்லாம் வச்சுட்ருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலே வந்து பேக் வைக்கிறதுக்கான இடம். இது ஒரு ஆள்லாம் உட்கார முடியாது, நம்ம வடக்கன் பிரதர்ஸ் மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. லக்கேஜுக்காக மட்டும் சரி போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே ஒரு ஆள் ஏறி படுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற விதமே. ஸோ ஃபேன் லைட் எல்லாமே இருக்குங்க. இது ஆக்சுவலி ஒரு மேலே மட்டும் பர்த் இருந்துச்சுன்னா இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான், பட் இல்லாதனால பேசஞ்சராக போகுது. கன்னியாகுமரி வந்துருச்சுங்க. கன்னியாகுமரி RRI கேபின் கன்னியாகுமரி வந்துருச்சு. கன்னியாகுமரி சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ வந்து இது பெங்களூர் போகிற வண்டிங்க. சென்னையிலேருந்து வந்துட்டு இப்போ இங்கேருந்து பெங்களூர் போகுது. சரிங்களா? இது வந்து 9 மணிக்கு எடுக்க போகிறாங்க இந்த வண்டியை. 9 மணிக்கு கன்னியாகுமரியில் எடுக்க போகிற வண்டி ஒரு காக்கா கூட இல்லை பாருங்கள். 8:45 ஆகுது, ஆனால் இன்னும் யாருமே ஏறலை. கன்னியாகுமரியோட பீப்புள் போர்டிங் டீபோர்டிங் அந்தளவுக்கு இருக்குங்க. வந்து இறங்குறது ஜாஸ்தியாக இருக்குமே தவிர ஏறுறது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் மார்னிங் டைமில். இதே இது ஈவினிங் சென்னைக்கு போகிற எக்ஸ்பிரஸாக இருந்தால் ஹெவி க்ரௌட் இருக்கும். ஸோ நம்மளோட ஜேர்னி செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக வந்து முடிய போகுதுங்க. கன்னியாகுமரிக்குள்ளே வண்டி நிற்க போகுது. நானும் மெதுவாக இறங்க போகிறேன். தனியாலாம் இந்த கோச்சிலேருந்து இறங்க போகிறேன். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அட்வான்ஸாக கன்னியாகுமரி வந்துட்டோங்க. ஸோ திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியான ஜேர்னி இங்கே முடியுதுங்க. 20 மினிட்ஸ் ஏர்லியராக வந்திருக்கோம். 1 இல்லை 2 இல்லை 20 நிமிஷம். 9 தான் ஆகுது. இன்ஃபேக்ட் 21 நிமிஷம் ஏர்லியாக வந்துட்டோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அந்த வண்டி நிற்கிதுங்க. ஸோ நாகர்கோவிலேருந்து இறக்கிட்டு கன்னியாகுமரியில் தான் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்த இந்த எக்ஸ்பிரஸ் வண்டி இங்கேருந்து புனலூர் போகுதுங்க. புனலூர் போயிட்டு புனலூர்லேருந்து மறுபடியும் நாகர்கோவில் வந்துட்டு அங்கேருந்து திருநெல்வேலி போகுங்க. ஸோ திருநெல்வேலி போனதுக்கப்புறம் தான் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கான ஷிஃப்ட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த 2 hours ஜர்னி சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அதை நோக்கி கிளம்பலாம். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த 4 நாளாக கடல் அலை ஜாஸ்தியாக இருக்குது, காற்று அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கப்பல் சேவை படகு சேவை நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ லக்கீலி நம்ம வர அன்னைக்குன்னு பார்த்து நேற்று ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ இன்றைக்கி மழை இல்லை, கிளியர் சன் ஸ்கை. ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த படகு சவாரி இருக்கும். அந்த படகுல போகிறோம், அந்த கிளாஸ் பிரிட்ஜை போய் பார்க்க போகிறோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணவங்க இந்த சீனிக் பியூட்டியை, இந்த ட்ராவலை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ until then பேசிக்கிட்டே இருக்காங்க, எங்கே இருந்துங்க நம்ம பேச விட்றாங்க. ஹிந்தி தமிழ் இங்கிலீஷில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நிற்கிறது என்னமோ ஒரு வண்டி தான், பேசுகிறது தான் என்னமோ 1 மணி நேரத்துக்கு பேசுகிறாங்க. ஸோ அதாங்க எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ நான் அப்படியே நேராக போயிட்டு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு டக்குன்னு கடலுக்கு போகிறேங்க. ஸோ இந்த ஜேர்னி முடிஞ்சிருச்சு. இந்த என்ஜின் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வேறு ஒரு ட்ராக் கொண்டு போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு என்ஜின் புல் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இட்ஸ் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.